கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுமே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுமே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக வேண்டுவோடு உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதிற்கும் உதயவாதே மன்னிப்பாரும் வல்லவர். மனதிற்கும் உதயவாதே மன்னிப்பாரும் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவாயின் மகளே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்தும். எங்கள் மத்தியில நீர் வாரும் ஆண்டவரே. உமது ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் உணரும்படியாக, உம்முடைய நல்ல வார்த்தை எங்களுக்கு வெளிப்படும்படியாக, ஒரு பெரிய மனமாற்றத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் மத்தியில நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் இடத்துல மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய சிறுமையை பார்த்து எங்களை ஏற்று ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தும்படி இடத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அடியனை மறைத்திடுங்க.
நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் எங்களுக்கு கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர காண கிருபை தாங்க. என்னுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க, உடைய செவிகளை திறந்தருங்க. இந்த இடத்தை சுற்றி வேலி அடைங்க ஆண்டவரை. எந்த ஆண்டவரை இடையூறும் தடைகளும் நாசமும் மோசமும் அணுகாதபடி உடைய வார்த்தையை நாங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். இங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு கண்ணில் தெரியல. நீங்க தான். ஆமா, பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி. எல்லாரும் உங்களெல்லாம் நான் பார்க்கணும். இந்த பக்கம் வேற யாராவது இருக்காங்களா? யாரு? ரைட். இன்னும் நீங்க தெரியல. இன்னும் வெரி குட், வெரி குட். ஸ்தோத்திரம், நன்றி. இன்றைக்கு உங்களை முகமுகமாக சந்திக்க கர்த்தர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கரங்களை தட்டி அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர், அவருடைய குடும்பத்தினர், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாத்திய கருவி வாசிக்கிற சகோதரர், அப்புறம் கெட்சியான், இன்னும் நிறைய எனக்கு அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் எல்லாரும் இருக்கீங்க. மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை உதவி செய்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் நான் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ வேண்டும், பலுக வேண்டும், பெருக வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. சரி, இன்னைக்கு ஐயா அவங்க சொன்னது போல நிறைய பேர் வரல இல்லையா? வரல. ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வராதவங்க தான் பதில் சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றதை நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். வாசியுங்கள், மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமை. ஆனா ஐயா சில பேரையே சொன்னார். நிறைய பேரு ரெகுலரா வர்றவங்களே வரல அப்படின்னு. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, யாரு ஆண்டவருடைய வருகையில அவரை காண்பார்கள், அவரை தரிசிப்பார்கள் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. வசனம் தெளிவாக இருக்கிறது. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் நினையாத வேளையில ஆண்டவர் வருவார்,
ஆமா, அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். நான் ராபோஜனத்துக்கு திருவிருந்துல மட்டும் கலந்துப்பேன், அல்லது பண்டிகை காலத்துல மட்டும் கலந்துப்பேன் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுடைய பாக்கியதை. ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், நான் நீங்கள் நினையாத நாழிகையில தான் நான் வருவேன். நீங்க நினைக்கிறனே, நீங்க சொல்ற நேரத்துக்கு அவர் வரமாட்டார். நீங்க எதிர்பார்க்கிற வேலைகளில் அவர் வரமாட்டார். நாம நினையாத நாழிகையிலே அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லுவார் என்றால், திருடனை போல வருவாராம். அப்ப அவன் கண்ணமிடாதபடிக்கு நாம் எப்படி விழித்திருந்து காத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படியாக நம்முடைய ஆத்துமாக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நான் உலகம் முழுவதும் ஓடலாம், எல்லாவற்றையும் ஆதாயம் பண்ணலாம், ஆனால் உங்கள் ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபை எப்ப ஸ்தாபிக்கப்பட்டது? 1994. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அல்லது 30 வருடங்கள் இந்த சபை இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரு நகர் பகுதிக்குள் அப்படி இருக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நான் இந்த உள்ள வரும்போதே நான் பார்த்தேன். உள்ள வரும்போதே தெரிஞ்சது, நாம் இழந்திருக்கிறோம். உங்க முகங்களை பார்த்தாலே தெரியுது, இங்க இருக்கிற வீடுகளை பார்த்தாலே தெரியுது, நாம் நிறைய இழந்திருக்கிறோம். ஆனால் ஆதாயப்படுத்திக்கணும்ன்ற அந்த ஆனந்தம் கூட எனக்கு இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றும் செய்யவே முடியாது. நாம வெறுமனே கர்த்தாவே 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 என்று கத்திக்கொண்டே தான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் ஆவியானவருக்கு நம்முடைய ஆளுகையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும், ஆவியானவர் என்னோடு பேசணும். அப்ப அவர் பேசணும்னா நீங்க என்ன செய்யணும்னு முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு புரிஞ்சு கொள்ளணும். நான் ஆவியானவருக்கு கட்டளையிட முடியாது. முடியுமா? முடியாது, ஒரு நாளும் முடியாது. அவர் என்ன பேச நினைக்கிறாரோ அதுக்கு நாம் செவி கொடுக்கணும். வாசியுங்கள் யாத்ராகமம் 23, 21, 22. அவர் சமூகத்தில் நாம எச்சரிக்கையா இருக்கணும். அவர் வாக்குக்கு செவி கொடுக்கணும். அவரை கோபப்படுத்த கூடாது. அவர் நம்முடைய துரோகங்களை பொறுக்க மாட்டார். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நாம் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு கவனித்து அவர் சொல்லுவதை எல்லாம் நாம் என்ன பண்ணணும், செய்யணும். ஆமா, இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நான் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாம் உட்கார்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். வெறுமனே ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க, வேலைக்கு ஆகாது, நிச்சயமா வேலைக்கு ஆகாது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உங்களுக்கு ஒரு விசேஷத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்க நீங்க. பர்வீன் சுல்தானா என்று ஒரு அம்மையார் இருக்கிறார்கள். அவங்க யாரு அப்படின்னா, அவங்க ஒரு முகமதிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர் ஒரு பேராசிரியர். அவருடைய செய்தியை கொஞ்சம் கேளுங்க, மிரள வச்சிருவாங்க. யார? இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசி மிரள வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை வாயில வருதுன்னா அவங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடும்.
அப்படியே மிரள வைப்பாங்க. நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அவ்வளவு ஸ்லாகித்து பேசுவார்கள். ஆண்டவரை பத்தி பைபிளை பத்தி பேசணும்னா அவங்க அப்படியே அவங்களே மறந்துடுவாங்க நான் சொல்லுவேன். அவ்வளவு அற்புதமான பேச்சாளர். எனக்கு அருமையான தேவஜனம், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். வாசியுங்கள் மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானகன் காலம் முதல். ஆமா ஆமா, நான் பலவந்தம் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள் சிம்பிள். யாரு பலவந்தம் பண்றானோ அவன் தான் பிடிச்சு கொள்வான். நான் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டேன்னா நான் உட்கார்ந்துகிட்டே தான் இருக்கிறமே தவிர நான் பரலோகம் போக முடியாது. நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நீங்க அவர் சொல்லி சொல்லிதான் நான் பரலோகம் போக மாட்டேன்னு இல்ல, நமக்கே தெரியணும் நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். இதுல வித்தையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வித்தையே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. உலகம் எங்கேயோ போயிருக்குது. உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 2020 கொரோனா வந்துச்சு. கொரோனா அதாவது 2010 இருந்து அழிவு ஸ்டார்ட். 2010 இருந்து வருகைக்கான அழிவு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷம், அதாவது நாங்க பட்டியல் போட்டு ஓஞ்சிட்டோம். எப்ப இப்படி அதாவது மே மாசத்துல 6, 7, 8, 10 லிஸ்ட் போயில இருக்கு. எங்களால எழுதவே முடியல, குறிப்பெடுக்கவே முடியல, அவ்வளவு போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா பூமி எதிர்ச்சுன்றான், திடீர்னு பார்த்தா வெள்ளம்ன்றான், திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்றான், திடீர்னு பார்த்தா கொள்ளை நோய்ன்றான், என்னென்னமோ சொல்றாங்க. எதுவும் நடக்குது. 2020 முத்தாய்ப்பாய் வந்தது. உலகமே அடைக்கப்பட்டது. மரித்தவர்களுடைய எண்ணிக்கை 46,6,500,000 இல்லையா, 50,000. ஆனா இந்திய தேசம் சொன்ன கணக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 லட்சம். ஆனா இன்னைக்கு சொல்றானுங்க நாங்க தப்பு சொல்லிட்டோம். இன்னைக்கு சொல்றான் அல்ல, அது மாதிரி 10 மடங்கு இருக்கலாம், 20 மடங்கு இருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றான். எடுத்து பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பா பாருங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் மிரளணும், அலறணும். ஐயோ ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கிறது, நான் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் என்ன பண்ணணும்? நான் உணர்வடையணும். நான் உணர்வடையல என்றால் யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் மட்டும்தான், அவர் மனசு வச்சாதான் நாம காப்பாற்றப்படுவோமே தவிர வேற ஒருவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க சொந்த அப்பாவே உங்களை காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான், புரிந்து கொள்ளுங்கள். ஆனா ஒரு பாராட்டை நான் உங்களுக்கு சொல்லணும். ஒரு பாராட்டு உங்களை நான் நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். என்ன பாராட்டு அப்படின்னா, நீங்க ஒரு 4-5 பேர் ஜெபம் பண்ணீங்க. 4-5 பேர் ஜெபம் பண்ணும் போது நான் கவனித்த ஒரு வார்த்தை, சம்மட்டி வார்த்தை வேண்டும் என்று கேட்டீர்கள். கேட்டீங்களா? ஆமா. அது ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க கேட்டீங்க. நிச்சயமா பாராட்டணும். இதுக்காக தான் நான் பாராட்டுவேன், வேற ஒண்ணுத்துக்கு நான் பாராட்ட மாட்டேன். புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப இன்னொரு விசேஷத்தையும் உங்களுக்கு சொல்றேன். நாங்க எப்படி ஊழியம் செய்யறதையும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது வாசியுங்கள் மத்தேயு 10வது அதிகாரம் மத்தேயு 38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு போன்றவன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என்னிடம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள் என்ன உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்,
ஆமா. போதும் போதும். இப்ப சமீபத்துல பொள்ளாச்சி தீர்ப்பு ஒன்று வந்தது. ஆமா, நாமெல்லாம் அப்படி செய்யணுங்க. நாமெல்லாம் செய்யல. நாம என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். இது என்னை பிரபலப்படுத்துறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை அல்ல. என்னை பிரபலப்படுத்துகிறதுக்காக நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல. இந்த செய்தியை கேட்ட உடனே நாங்கள் பொள்ளாச்சிக்கு புறப்பட்டு சென்றோம். புறப்பட்டு சென்றது மாத்திரமல்ல, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஊழியர்களை சந்தித்து நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டோம். நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம் உங்க பகுதியில நடந்திருக்கிறது. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? தயவு செய்து உங்க சபையை ஸ்திரப்படுத்துங்க, உங்க சபையை சீர்படுத்துங்க, உங்க மக்களை ஆயத்தப்படுத்துங்க. இது போன்ற காரியங்கள் நடந்தேறவே கூடாது, ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கே ஒரு 3 நாள் தங்கி பலரை சந்தித்து பல காரியங்களை செய்து நாங்கள் திரும்ப வந்தோம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கிறது. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். மறுபடியும் 38வது வசனத்தை வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நான் முதலாவது நானே என்னை ரட்சித்துக் கொள்ள நான் ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் நான் எப்படி பிறரை ரட்சிக்குள் நடத்துவது? சிந்தித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் என்னையே ரட்சித்துக் கொள்ள திராணியற்று இருப்பேனானால் நான் எப்படி மற்ற காரியங்களுக்காக நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் நான் வாழறேன். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி அழைக்கவில்லை. புரியுதா? ஆண்டவர் நம்ம அப்படி இருக்க அழைக்கல. ஆண்டவர் இந்த இடத்துக்கு நாம எதுக்கு வர்றோம்னு முதலாவது நமக்கு தெரியணும். நாம எதுக்கு வர்றோம் தெரியுமா? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக. இந்த வார்த்தை சத்திய வார்த்தை. இந்த வார்த்தை இங்கே போதிக்கப்படுகிறது. என்ன போதிக்கிறாங்க இந்த சத்திய வார்த்தையில? நான் என்ன செய்யணுங்கிறது இந்த வார்த்தையின் மூலமாக நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து ஆயத்தப்படணும். நான் ஆயத்தப்படணும். இப்ப 30 ஆண்டு காலம் இந்த சபை, எத்தனை பேர் 30 ஆண்டு கால சபையில நீங்க அங்கத்தினர் எனக்கு தெரியாது. இப்ப 30 ஆண்டு காலம் என்றால் ஒவ்வொருவரும் ஒரு PhD வாங்கினவங்க பொருள். எதுல? இதுல. உண்மையா? PhD, ஒரு PhD வாங்கினா எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு PhD டாக்டரேட் வாங்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? 10 வருஷம், 10வது வரைக்கும் 2 வருஷம் 12, காலேஜ் ஒரு 4 வருஷம், எத்தனை ஆச்சு? அடுத்தது அப்புறம் மாஸ்டர் ஒரு 2 வருஷம், 18, அப்புறம் PhD, அவ்வளவுதான் 20 வருஷம். 20 வருஷத்துல ஒருத்தர் என்ன ஆயிடுவாரு? PhD பட்டம் வாங்கியிருப்பாரு, டாக்டரேட் வாங்கியிருப்பாரு, பொருளை தான். ஆனா நான் 30 வருஷம் சபை இங்க வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். எனக்கு நல்லா தெரியும். நீங்க தெரிஞ்சவர்களாக கூட இருக்கலாம், நான் தவறா சொல்லல. நீங்க அறிந்தவர்களாக, சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்தது எப்படி வெளிப்பட வேண்டுமானால் இந்த சபை நிரம்பி இருக்க வேண்டும். ஆண்டவர், அதாவது வாரம் என்பது ஒரு நாள் இல்லையா? ஓய்வு நாள் என்பது என்னது? வாசிங்க. ஓய்வு நாள் என்னன்னு முதல்ல வாங்க வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58:13வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்க. உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது. உன் காலை விளக்கி உன் நடை வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானவைகளை நீ செய்யாமல், உன் சொந்த பேச்சை நீ பேசாமல், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று, மகிமையுள்ள நாள் என்று வெள்ளி. ஆமா, நாம என்றோமா? நான் கேட்டேன், உங்க சபைக்கு வரட்டுமா? உங்க ஊழியர்
என் ஊழியர் சொன்னாரு, ஐயா ராபோஜனம்னா கொஞ்சம் பேர் வருவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு. நானும் கொஞ்சம் தயங்கின்னு இருந்தேன். ஆனா அவர் உஷாராயிட்டாரு. அவர் எப்படி உஷாராயிட்டாருன்னா, இருந்தாலும் வந்துருங்கயான்ட்டார். நான் சொன்னேன் வந்துடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஆளே இல்லைனாலும் வெறும் சோத்துக்கு பேசிட்டு போனாலும் நான் பேசிட்டு போயிடுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பேசுறது நான் கிடையாது, பேசுறது நான் கிடையாது. ஆகவே எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் நான் பேசிடுவேன். ஏன்னா அவர் பேசினா பேசுவேன், அவர் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணிடுவேன். இப்ப எதுக்கு உங்களெல்லாம் பின்னாடி உட்கார சொன்னா, உங்க முகத்தை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் பார்க்கணும் இல்லையா, உங்களை பார்க்கணும். அப்ப பார்த்தா தான் அவர் உங்க 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 முகத்துல என்ன இருக்குன்னு அவர் உணர்வார் இல்லையா, உணர்ந்து எனக்கு வார்த்தையை அனுப்புவார். அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணுக்கும் கிடையாது. சரியா? இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. புரியுங்க, எப்ப மனமகிழ்ச்சின்னு இருந்து பாருங்க. எப்ப மனமகிழ்ச்சி? இதெல்லாம் செய்யும் போது உன் காலை விலக்கி உன் சொந்த பேச்ச பேசாம உன் சொந்த வேலையை செய்யாம கர்த்தருடைய நாள் என்றும் அந்த மகிழ்ச்சியின் நாள் என்றும் எண்ணினால் நீ என்ன பண்ணுவான்? நான் மகிழ்ச்சியா இருப்போமா? வாசிங்க. பத்தியா, பூமியின் எங்க வைப்பாரா? உயர்ந்த இடம். ஏன் சொல்றேன் கேளுங்க, இல்ல ஒரு நிமிஷம், ஏன் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு மழை வந்தா எப்படி வருது? மழை வந்தா எப்படி வருது? ஒன்னும் சொல்ல மாட்டேன், வெள்ளமாக வருகிறது. வருதா? எங்க பெஞ்சாலும் ஒரு அடி தண்ணி 2 அடி தண்ணின்றானா சொல்றானா? எங்க எங்க இப்போ சமீப காலமா எங்க மழை பெஞ்சாலும், அது கோடை மழையா இருந்தாலும் சரி, அது பருவ மழையா இருந்தாலும் சரி, எந்த மழையாலும் எப்படி பெய்யுது? வெள்ளமா பெய்யுது. 1 அடி 2 அடி 3 அடி தான் பெய்யுது. எல்லாரும் வாண்டி வாகனம் ஓட்ட முடியல, ஜனங்க கஷ்டப்படுறாங்க. செய்தி வருதா? வருது. இப்ப இங்க வசனம் என்ன சொல்றாருன்னா, ஆமா உயர்ந்த இடங்கள்ல உங்களை வச்சிருப்பேன்றாரு. ஆமா, அவருடைய வாயை இதை சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறோங்க? நாம என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? சரி, இப்ப நான் ஒரு 3 விசேஷங்களை உங்களுக்கு சொல்றேன். 3 விசேஷங்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா, நான் பாக்கியவனா இருப்பது எப்படி? ரைட்டா? ஏன்னா நேரத்தை கருத்து உங்க நேரம் உங்க ஏன்னா இப்ப நான் வந்து 3 மணி நேரம் பேசுறாரு. எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம். 3 மணி நேரம் சாலிடா இதே டெம்போல பேசுறேன். இது தோய்வு இருக்காது, இதே டெம்போல பேசக்கூடிய ஆள். ஆனா நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால அத வருத்தப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், சில குறிப்பை மட்டும் சொல்லிடுப்பான். நீ எவ்வளவு முடியுமோ அது ஷார்ட்டா எவ்வளவு ஸ்வீட்டா சொல்ல முடியுமோ சொல்லு, பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களையும் வருத்தப்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம் பாக்கியவானா இருப்பது எப்படி? ரைட்டா? அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். ரெண்டாவது நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவது எப்படி? ரெண்டாவது புரியல, நான் புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணிக்க, எழுதிருந்தா குறிச்சு எடுத்துக்க. ஒண்ணு, நான் பாக்கியவானா இருப்பது எப்படி? ரெண்டாவது, ரட்சிப்பின் அனுபவம் பெறுவது எப்படி? மூன்றாவது, என்னுடைய தலைமுறை ஆசீர்வாதிக்கப்படுவதற்கு என்ன வழி? ரைட்டா? என்னது? என்ன வழி? இந்த 3 விசேஷங்களை உங்களுக்கு உங்க முன்பாக நான் வைக்க போறேன். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு தெளிவான ஒரு சில விளக்கங்களை கொடுத்து நான் முடிக்க போறேன். ஓகேவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். சரி, இப்ப நல்லா கவனிங்க. முதல் காரியம், சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். ஆமா, சரி. எத்தனை பேரு எனக்கு சொல்லுங்க, எத்தனை பேரு அனுதின தியானமாக வேதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? 1 2 3 4 5 6. வெரி குட், பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் தான். சரி, எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது? 1 2 3. குடும்ப ஜெபம்னா என்னமா? குடும்பமா? உங்க குடும்பத்துல? ஆமா, ஃபேமிலியில நடக்குதா? ஆமா, 3 பேர் தான் கை தூக்கி இருக்கிறீங்க. நீங்க 2 பேர் பத்தியா? அதுல இவரும் சேர்ந்து, இப்ப இவர் கணக்கு, அப்ப 2 பேர் தான் கை தூக்கி இருக்கீங்க கணக்கு. நீங்க 3 பேர் தூக்குனீங்க, ஆனா 2 பேர் தான் கணக்கு. ஏன்னா அவரு உங்க குடும்பத்தினால அதுல அவர் விட்டுறணும். அப்ப 2 பேர் தான். 2 பேர் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் எப்படி பாக்கியவானா மாற முடியும்? முடியுமா? கூட சேர்த்துக்கிறதா? ஆஹா, நான் இப்ப நீங்க வசனத்தை சரியா புரிஞ்சுக்கொள்ள. நான் என்ன கேட்டேன்? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், 3 குறிப்பு சொன்னா. அதுல ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னது? பாக்கியவானா இருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் வழி சொல்ல போறேன். அதுக்கு வழி என்ன அப்படின்னா, வசனத்தை மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நான் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில். ஆஹா, பத்தியா தப்பு பண்றீங்க. மறுபடியும் ஒழுங்கா வாசிங்க. அந்த அது ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டா எப்படி? பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமனே ஜெபம் பண்ணா நான் பாக்கியவானா மாற முடியாது. புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் என்பது என்ன என்றால் அது பெரிய சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ள போனேன்னா டாபிக் மாறிடும். ஆனா ஷார்ட்டா ஒரு விஷயத்த சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. அது ஒரு கம்யூனிகேஷன் தான். என்னது? கம்யூனிகேஷன். யாரோட கம்யூனிகேஷன்? அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க, அவர் கேட்பாரு. ஆனா நாம சொல்ற எல்லாத்துக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. கரெக்டா? கட்டாயமா? நான் சொல்றது எல்லாமே அவர் கேட்கணும்னு கட்டாயமா? அல்ல பதில் தரணும்னு கட்டாயம் இருக்கா? கிடையாது. ஒன்லி கம்யூனிகேஷன். நீங்க உங்க பெற்றோர்கிட்ட, அப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லையா, உடனே சொன்ன பாக்கெட்ல இருந்து எடுத்து இந்த மாப்ப கட்டிட்டு கொடுக்குறாரா? அவரு கண்டுக்காம போயிட்டு இருப்பாரு. கரெக்டா? ஏன் கண்டுக்காம போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் கண்டுகிட்டு தான் போறாரு. கேட்காம போல, கண்டுகிட்டு தான் போறாரு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியும்? கண்டுக்கல. நீங்க போய் உங்க அம்மா கிட்ட சொல்வீங்க, என்ன ஃபீஸ் கட்ட சொன்னா அம்மா போயின்னு இருக்கிறாரு. உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அவர் அப்படித்தாங்க, அவருக்கு செவிடு, காதே கேட்காது. சொல்றீங்களா இல்லையா? ஆனா அவருக்கு எப்ப கட்டணும், எப்ப வாய்ப்பு இருக்கு, அவருக்கு சூழ்நிலை எல்லாம் இருக்கணும், அப்ப என்ன பண்ணுவாரு? அவர் ஃபீஸ் ஸ்கூல்ல கட்டிட்டு இருப்பாரு. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? கட்டல. நீங்க 4 நாள் அதுக்காக லீவு போட்டிருப்பீங்க சந்தோஷமா. சரி, இதுக்கு ஒரு 4 நாள் லீவு கிடைச்சது, ஏதோ ஓட்டலாம் அப்படின்னு நீங்க இருப்பீங்க. ஆனா அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஃபீஸ கட்டிட்டு இருப்பாரு. உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார். இதெல்லாம் நடக்கும். இதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் அர்த்தம். ரைட்டா? ஆனா நான் பாக்கியவான ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில நான் நிக்க கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல நான் உட்காரக்கூடாது, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனாக நான் வாழ வேண்டும். அப்படி நான் வாழ்ந்தால் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நான் பாக்கியவான். என்ன பண்ணலாம்? நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நான் பாக்கியவான்ங்க இல்லையா? நான் எந்த தவறான காரியத்தை நான் செய்யல, பொய் பேசல, ஏமாத்தல, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணல, அடுத்தவங்களை நோகடிக்கல, பெரியவங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், கனப்படுத்துறேன்,
நான் உண்மையா இருக்கிறேன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறேன். இப்ப ஜோசப் அவன் ஒரு தவறு செய்வதற்கு ஒரு காரணம் வருகிறது. ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் ஆண்டவருக்கு முன்பாக என்று சொல்லுகிறான். என்னைக்காவது நாம சொல்லியிருக்கிறோமா? நான் ஆண்டவருக்கு முன்பாக இந்த பெரிய துரோகத்தை செய்வது எப்படி? என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாரு, என்ன பார்த்துக்கிறாரா? தெரியாது. தெரியுமா நமக்கு? ஆண்டவர் பார்க்கிறாரா பார்க்கலையான்னு தெரியுமா நமக்கு? தெரியாதுல்ல. யாரை பார்க்கல நம்ம பல காரியத்தை செய்யலாம் இல்லையா? ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பெரிய பொல்லாங்கனை செய்வது என்று அவன் ஓடி போகிறான். எத்தனை பேர் இப்படி ஓடி போறோம்? யாரும் பார்க்கலன்னா கிள்ளி விட்டுருவான். கரெக்டா? கிள்றமா இல்லையா? யாரும் பார்க்கல, கிள்ளிட்டா அது அழுவுது, தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவான். ஒன்னும் பிரச்சனை. யாரும் பார்க்கல, பார்த்தா என்னவாங்க? தொட்டில் ஆட்டுறாங்கப்பா. ஆனா கிள்ளது யாரு? தொட்டில் ஆட்டுறவரே தான் அவர் தான் கிள்ளி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? தொட்டில் ஆட்டுறவர் தான் கிள்ளி இருப்பாரு. ஆனா பாக்குறவங்க என்ன பாவம் தொட்டில் ஆட்டுறாங்க, ஆனா குழந்தை அழுது. யாருங்க கிள்ளது? தெரியாது. கிள்ளவரே கேட்பாரு, யாருப்பா கிள்ளவரே கேட்பாரு, யாரு சொல்லுங்க, என்னையா அநியாயம் பண்ணிட்டீங்க? அவரே சொல்லுவார். நடக்குதா இல்லையா? நடக்குது. இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் பாக்குறோம். நான் இது வரைக்கும் 1000 சபையை சந்திச்சிருக்கிறேன். எத்தனை சபை? 1000 சபையை. இந்தியா முழுக்க, மொழி தெரியாத இடங்களும் கூட, ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், அந்தமான். எங்களை அதான் நான் சொன்னேன் இல்லையா, பொள்ளாச்சிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எந்த சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கா? நான் பொள்ளாச்சிக்காரன் கிடையாது. ஆனால் நான் ஆண்டவருடைய மனுஷன். ஒரு வழி என்று சொன்ன, ஒரு ஆபத்து என்று சொன்னால் நாங்க துடிக்கணும். இன்னும் சொல்லுவாங்களே, நான் ஆடலனாலும் அது ஆடுது. ஆமா, அது அவருடைய சதை ஆடுது. என்ன அனுப்பு போது, நான் போறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பொறுமையா இருந்தா நிறைய விஷயங்களை சொல்லுவேன் நான். நீங்க பொறுமையா இருந்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. மழைக்காக மழை வரல அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது, அதெல்லாம் வேணாம், போயிடும். ரொம்ப நிறைய விஷயங்கள் நாங்க சம்பந்தப்படாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். சித்தராமையா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நான் தெரியுமா? தெரியாது. நான் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு ஊழியக்காரன், அவர் பெரிய ஆளு, அவருக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் சொல்ல வேணாம். அதெல்லாம் முறை சமயம் வரும்போது நான் உங்களுக்கு நிறைய சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படிதான் நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறோம். சரியா? இப்ப புரிந்து கொள்ளுங்கள். முதல் காரியம் என்ன? நான் பாக்கியவானாக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனே அழுது ஜெபிப்பதனால் ஒன்றும் நடந்து விடாது. ஆனால் எப்படி நடக்கும் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை வாசியுங்கள். மத்தேயு 7:22, 23, 24 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் மூக்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். அடுத்தது நல்லா கவனிச்சுக்கீங்க. ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, ரைட்டா? புரிஞ்சுதா? ரெண்டாவதுக்கு போலாம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? வெரி குட், கரெக்ட். நான் என்னுடைய ரட்சிப்பு என்ன?
இப்ப பெரிய வெள்ளிக்கிழமை எப்ப போச்சு இல்லையா? அப்பதானமா போச்சு, ரைட். பெரிய வெள்ளிக்கிழமை என்ன தியானிச்சீங்க? 7 வார்த்தையே. எத்தனை வருஷமா தியானிச்சிருக்கிறோம்? பல வருடங்கள், கணக்கே இல்லை இல்லையா? சரி, குறைஞ்சது ஒரு 30 வருஷமா உங்க வயசுக்கு இல்லையா? அவரவர் இப்ப சகோதரிக்கு என்ன வயசோ, அம்மாவுக்கு என்ன வயசோ, சகோதரி அப்ப எல்லாருக்கும் அவங்க அவங்க வயசுக்கு ஏத்தாப்புல ஐயாவுக்கு எல்லாரும் அவங்க அவங்க வயசுல கேட்டுப்பேன். சரி, இப்ப வாசிங்க லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. போதும். அவர் என்ன பண்றார்? மன்றாடுகிறார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தாரு? எதுக்கு? நம்ம ரட்சிக்கிறதுக்காக, கரெக்டா? அதுக்காக தானே பிறந்தாரு இல்லையா? வாசிங்க லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, அழகான வார்த்தை, குறிச்சு வச்சுக்கங்க. என்ன வார்த்தை அது? அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். யார் அது கை சொன்னது? யாரு? வெரி குட், கை தட்டுங்க. வெரி குட். எல்லா ஜனத்திற்கும். ஆமா, எல்லாருக்கும். சரி, அப்போ பாவ மன்னிப்பு யாருக்காக மன்றாடினார்? எல்லாருக்காகவும், உலக மக்கள் எல்லாருக்காகவும். கரெக்டா? கரெக்டா? ஆமா. கவனிக்கிறீங்களா? கவனிங்க நல்லா. ஆனா கவனிக்கிறீங்க, நல்லா கவனிக்கிறீங்க. எனக்கு புரியுது, எனக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா பைபிள் பாக்குறீங்க, கவனிக்கிறீங்க, நல்லா கவனிக்கிறீங்க. அதனாலதான் ஃப்ளோ நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே. ரைட்டா? கொஞ்சம் முடிச்சிடலாம். சரி, நல்லா கவனிங்க. இப்ப 23:43 வாசிங்க. ஆமா ஆமா. யாருக்கு சொல்றாரு? கல்லனை பார்த்து சொல்றாரு. அவனுக்கு என்ன பண்றாரு? பக்கத்துல இருக்கிற கல்லனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறான். ரைட்டா? எத்தனை கல்வர்கள் அவரோடு கூட சிலையில் அறையப்பட்டாங்க? 2 பேர். யாருக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தார் ஆண்டவர்? ஒருத்தருக்கு. மற்றவன் என்ன ஆனா? ஏன் கைவிடப்பட்டான்? இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சிக்கொள்ளுங்க. ரட்சிப்பு என்பது யூனிவர்சல், பொதுவானது. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் என்பது அவரவர் முயற்சி பொறுத்தது. தெரியுமா இது உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எங்க தெரியும்? தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டோம்ல, இப்படி இருந்திருப்போமா? இப்படியா சபை இருக்கும்? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்க கணவரோடு வந்திருப்பீங்க, கரெக்டா? ஆமா தானே? ஆமா தானே? தெரியாது. தெரியாததுனாலதான் நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, என்ன எல்லாம் மன்னிச்சிட்டாருங்க, என்ன மன்னிச்சிட்டார். ஆண்டவர் மரிச்சாரு, ரத்தம் சிந்தினார், நான் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆனா இல்ல. புரிந்து கொள்ளுங்க. புரியுதா? இல்ல. நல்ல மனசுல பதிய வச்சுக் கொள்ளுங்க. நான் ரட்சிக்கப்படவில்லை. எப்பொழுது ரட்சிக்கப்படுவேன்? கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது. கீழ்ப்படிந்தால் மாற்றமல்ல, அதன்படி நடக்கும் போது, செயல்படும் போது, கிரியை இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த விசுவாசி அவனுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த ரட்சிக்கப்பட்டானே அந்த கல்வனுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் பிரசங்கிச்சாரா? அதை அவனும் பார்த்திருப்பான் ஒருவேளை. ஏன்னா பார்க்காம அவன் அந்த மாதிரி பண்ண முடியாது. அவன் கேட்டிருப்பான், பார்த்திருப்பான். ஆனாலும் அவன் என்ன பண்றான்? சில தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறான். எல்லாம் நடக்குது. இப்போ சிலுவையில கொண்டு வந்துட்டாங்க. ஒருவன் என்ன சொல்றான்? பாத்தியா, என்னமோ சத்தியத்தை பேசினியா? நீ சத்தியம் பேசினியா?
எல்லாரும் குணப்படுத்தினியா, நீயும் என் கூட வந்து நின்றுட்டியா இப்போ? புரியுதா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தன் என்ன பேசுறான், நீ என்ன போல தானேப்பா, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? உன்னையும் சிலர் அறிஞ்சிருக்கிறாங்க, என்னையும் சிலர் அறிஞ்சிருக்கிறாங்க. நான் குற்றம் செய்தவன், நீரோ ஒன்றும் குற்றம் ஆனா தண்டனை யாருக்கு? ரெண்டு பேருக்கும் ஒரே சமமா தான் வச்சிருக்கிறான். என்ன உன்னை வந்து மேலையும் என்ன கீழையும் அடிக்கல, ஒரே பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்கான், ஒரே ஆணிதான். ரைட்டா? அவன் அப்படி பேசுறான். ஆனா இன்னொருத்த எப்படி பேசுறான்னா, அவனை திட்டுறான், டே ஏண்டா நாம தண்டிக்கப்பட்டது நியாயம்பா, அவர் தண்டிக்கப்படாதவரு, அவரு பாவம் அறியாதவரு, அவரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், நாம அங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம், இவர் எப்படிப்பா ரட்சிப்பார் நம்மள, அப்படின்னு தானே நாம விட்டுருவோம். ஆனா அவர் சிலுவையில் அறைந்திருக்கிற பொழுது அவர் மறிக்க போறாருன்னு அவனுக்கு தெரியும். நானும் மறிக்க போறேன், அவரும் மறிக்க போறாரு. இப்ப அவர் என்ன பண்ண முடியும் இல்லையா? ஒருத்தர் விடுவிக்கணும்னு என்ன பண்ணும், ஒரு அதிகாரம் இருக்கணும். அதிகாரம் இருந்தா தான் ஒருத்தர் என்ன பண்ணுவோம், நம்மளை விடுவிக்கப்பாரு. ஆனா அவருக்கு அதிகாரமே இல்லை, அவரும் தொங்கிக் கொண்டிருக்கிறார், மறிக்க போகிறார். ஆனா அவன் என்னன்றான், அவன் விசுவாசிக்கிறான். என்னன்னு விசுவாசிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தினர் வரும்போது அடியனை புரியுதா? புரியுதா? அதனாலதான் அவனுக்கு ரட்சிப்பு. ஆன் த ஸ்பாட், ஆன் த ஸ்பாட் ரட்சிப்பு. புரிந்து கொள்ளுங்க, சும்மா கொடுக்கல. அவனுடைய விசுவாசத்தின் ஆழம். அவன் நாம 80 வருஷம் விசுவாசிச்சு செஞ்சத அவன் ஒரே நொடியில முடிச்சுட்டு ரட்சிப்பை வாங்கிக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் 50 வருஷம் சர்ச்சைக்கு வந்து பல பாடுபட்டு நான் விசுவாசிச்சு பெற வேண்டிய ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் ஒரே நொடியில் பெற்றுக்கொண்டான். அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியானா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். நான் சும்மா சர்ச்சைக்கு வரேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், என்னால முடிஞ்சா வருவேன், பார்த்தா ஒரு மாதிரி, பார்க்கறதா ஒரு மாதிரி, பைபிள் வாசிப்பேன், வாசிக்காம போவேன், இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருந்தால் கிடைக்காது. அவரவர் அனுபவம் தான். நான் என்ன செய்யறேன், என்னுடைய அனுபவம் தான் என்னை மேலோக்கும். இப்ப ஒண்ணு இல்லைங்க, எனக்கு சொல்லிட்டாரு, திங்கக்கிழமை பேசினேன், வந்துருங்கயா சபைக்குன்னாரு, நானும் வந்துடுறேன், போனும் சர்ச்சுக்கு நான் நினைச்சுன்னு வீட்டுல இருந்தா வந்திருப்பேனா, இந்த நேரம் கூட அங்கே தான் இருந்திருப்பேன். அதுதான். அப்போ நம்முடைய அனுபவம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பதான் ரட்சிப்பு, அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் நினைச்சுன்னு இருந்தேன்னா, நீங்க நினைச்சு தூக்கி காய போட்டுட்டு உட்காந்துதான் இருக்கணும். புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது முடிஞ்சிச்சா? இப்ப மூன்றாவது பாயிண்ட்டுக்கு வாங்க. என்ன பாயிண்ட்? என்னுடைய தலைமுறை எப்படி ஆசீர்வதிக்கிறது, என்ன வழி? கரெக்டா? இப்ப 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா அதை கவனமா வாசிங்க. ஆமா, ரைட். இப்ப எல்லாம் படிச்சீங்களா? இப்ப இதனுடைய அர்த்தத்தை மட்டும் நீங்க சொல்லிடுங்க கொஞ்சம். இன்னொரு முறை கூட பொறுமையா வாசிங்க, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்லா வாசிங்க பொறுமையா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ. பத்தியா பிட் அடிக்கிறாங்க பாரு பக்கத்துல. ஏமா பின்னாடி அடிக்கிறவங்க பிட் அடிக்கிறாங்க. சொல்லுமா, நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. என்னமா அர்த்தம்? ரெண்டு ராஜாக்கள் 1:17. சொல்லுங்க.
சொல்லிட்டு படிச்சீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன பதில் சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சு கொண்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சது நீங்க என்ன வேணா சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் டைரக்டா போயிட்டேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லல. நான் சபைக்கு போனா 2 விஷயத்த கேட்பேன். என்ன விஷயம்னா, ஒண்ணு நேரத்தை பார்க்காதீங்க, இன்னொன்னு நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தப்பாயிடுமோன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கேள்வி புரிஞ்சுதா? அதாவது நான் கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவர் வேற இருந்தா சரி. சொல்லுங்க படிக்க. இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சதை மட்டும் புரிஞ்ச மாதிரி எனக்கு விளக்கம் சொல்லுங்க போதும். சரி, ஓகே. நீங்க வீட்டுல போய் மறுபடியும் யோசிங்க. நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப விளக்கம் சொல்லட்டுமா? நானே சொல்லிட்டுமா? ரைட், கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஆகாப் ராஜா இல்லையா, இஸ்ரவேலினுடைய ராஜா ஆகாப், அவனுடைய மகன் அகசியா, அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். ரைட்டா? நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தை முழுசா வாசிங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றதை கேளுங்க. இப்ப அகசிய ராஜா என்ன பண்றான், அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மாடியில இருந்து கீழே விழுந்துறான். யார் விழுந்துட்டது? அகசிய ராஜா. அவருடைய யாருடைய அப்பா? அவனோட அப்பா பேர் என்ன? ஆகாப்புடைய மகன் அகசியா. அவன் மாடியில இருந்து கீழே விழுந்துறான். கீழே விழுந்த உடனே அவன் ரொம்ப மரண படுக்கையில இருக்கிறான். இப்ப அவன் என்ன பண்றான், அவனுடைய ஆட்கள் 4-5 பேர் அனுப்பி எக்ரோன் தேவனுடைய அங்க போய் குறி கேட்க சொல்றான். ரைட்டா? அங்க வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். விசாரிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்றானா? 2வது வசனத்தை வாசிங்க. ஆமா, இப்ப புரியுதா? புரிஞ்சுக்கணுங்க. அப்ப ஒரு ராஜா அவன் என்ன பண்றான், வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் குறி கேட்க ஆள் அனுப்புறான். யார் அனுப்புறது? அகசிய ராஜா. ரைட்டா? அனுப்புறான். இப்ப இந்த தருணம் வரும்போது ஆவியானவர் என்ன பண்றாரு, எலியாவை கூப்பிட்டு, அவன் 4 பேரை எங்கேயோ அனுப்புறான் பாரு, அவனை போய் வழியில நடுல நிறுத்தி அவன்கிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எலியாவை அனுப்புறார். எலியாவை அனுப்பிதான் அந்த 3வது வசனம் வருகிறது இல்லையா? நீ இஸ்ரவேல்ல ரண வைத்தியன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டா நீ யாருக்கிட்டயோ அனுப்பின்கிற அப்படின்னு கேட்டுட்டு கோபமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவன் பிழைக்க மாட்டான், அவன் செத்து போவான் அப்படின்னு சொல்றான். இப்ப அததான் எங்க வாசிச்சோம்? 17வது வசனத்துல வாசிச்சோம். கரெக்டா? 17வது வசனத்துல என்ன வாசிச்சோம்? எலியா சொன்னபடியே மரித்து போனான். ரைட்டா? இப்ப இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷத்தை புரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் ஓகே. ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சமம் இருக்கிறது. என்ன சூட்சமம் என்றால், அவன் மரிச்சு போனான். இப்ப ராஜா மரிச்சா என்ன, அடுத்து யார் ராஜாவாவாங்க? அவனுடைய பிள்ளை ராஜாவாகணும், அதான வழக்கம். அடுத்த வசனத்தை, அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். இப்ப கவனிச்சிங்களா? இல்லையா? இப்ப ஆண்டவர் ராஜ்ய பாரத்தை யாருக்கு மாத்துறார்? இப்ப அவனுடைய சகோதரன் கைக்கு கொடுக்கிறார். அவன் தான் யோசபாத்தினுடைய மகன் யோராம் இல்லையா? ஆகாப்பனுடைய மகன்
யோராம் கையில அவனை என்ன பண்றாரு, ராஜ்ய பாரத்தை மாத்தி கொடுக்கிறாரு. புரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆபிரகாமை போல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை விசுவாசித்தால், கர்த்தரை விசுவாசித்து நடந்தால் என்ன பண்ணுவாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பாரு. ஆனா அதே ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படியாம செயல்பட்டா சந்ததியை அழிப்பார். புரியுதா? சந்ததியை கருவறுப்பார். புரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டு கிடையாது. நீங்க நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவர் அன்பானவர் தான். ஆனா அடிக்கிற கை தான் அணைக்கும். அப்போ அணைக்கிற கை தான் அடிக்கும். புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க நினைச்சுன்னு ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் நல்லது, அவர் எப்ப போய் கூப்பிட்டாலும் கட்டாவே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுவாரு. நான் 10 வருஷம் கழிச்சு ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு போயிட்டு வந்தேன் எங்கேயும், என்ன மன்னிச்சிருங்கன்னா ஏத்துக்குவாரு அப்படின்னு நாம நினைச்சிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். இனியாவது மனமாற்றம் ரொம்ப முக்கியம். மாற்றம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுக்காருக்கு, உங்க உறவுக்காரங்களுக்கு தயவு செய்து இது என்ன பண்றீங்க? ரிப்பீட் பண்ணி காட்டுறீங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. நாம எல்லாம் வேற மாதிரி நினைச்சிருந்தோம், ஆனா வசனம் வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப புரிஞ்சு கொள்ளணும். அடுத்த வாரத்துல இருந்து நான் என்ன பண்ணணும்? சரியா? இப்ப புரிஞ்சதா? இப்ப 3 விஷயம் சொல்லிட்டேனா? இப்ப 4வது முக்கியமான விசேஷம். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆமா, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க யாருன்னு அவரை நினைச்சுக்கிறீங்க, அதை சொல்லுங்க எனக்கு. ரைட், வெரி குட். அடுத்தது வேற யாரு? சீக்கிரமா ஐயா நீங்க சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது வேற? ரைட். அடுத்தது 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 வெரி குட், கரெக்ட். சகோதரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அம்மா, நீங்க ஆண்டவரை யார் என்று நினைக்கிறீர்கள்? உலக ரட்சகர். வெரி குட். அடுத்தது உலகத்தை ரட்சிக்கிறவர். சரி, இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இயல்பா இப்ப ஒரு அதிகாரி இருக்கிறார் இல்லையா? ஒரு அதிகாரி இருக்கிறார். அவரு அதிகாரி, எல்லாருக்கும் அதிகாரி. ஆனா சில பேர்கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கும். சில பேர்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். நீங்க போய் ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, சரிம்மா நீ அப்புறமா அதை செஞ்சு கொடுக்குறேன் சொல்லுவாரா? ரைட்டா? நான் அப்படி கேட்கிறேன், பர்சனலா ஆண்டவரை நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? சரி, வெரி குட். இப்ப நான் நேரத்தை கடத்த விரும்பல, நான் டைரக்டா நானே பதில் சொல்றேன். அதுக்கும் ஆண்டவரை பிதா என்றும் சகோதரன் என்றும் நினைக்கிறது ஒரு கூட்டம். ஒரு சிலர் அவரை சிநேகிதனாக பாவிக்கிறவரும் உண்டு. உண்மையா? உண்மையா? எத்தனை பேரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சகோதரனாக நினைக்கிறேன், நான் என்னுடைய பிதாவாக நினைக்கிறேன், நான் அவரை என்னுடைய சிநேகிதனாக நினைக்கிறேன்? யாரு இது வரைக்கும் நினைக்கல? பரவாயில்ல, இனிமேலாவது நினைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நினைக்கிறேன், வெரி குட். சரி, எப்படி தந்தையாக நினைக்கிறீர்கள்? எப்படி?
அப்படி. வெரி குட், வெரி குட், வெரி குட். 2 பேர் பதில் சொன்னாங்க. வேற யாரு? உன் பாவங்களை ரட்சிப்பதற்காக. வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க நண்பராக நினைக்கிறீங்க. வெரி குட். சரி, வெரி குட். எல்லாரும் பதில் சொன்னீங்க, எல்லாரும் பதில் சொன்னீங்க. அப்பா நீங்க ஒன்னும் சொல்ல. சரி சரி, ரைட். தப்பில்லை, தப்பில்லை, புரிஞ்சுக்கணுங்க. இப்ப முதல் பதில் வரலாம். முதல் பதில் வாசிங்க. மார்க்கு 3:35. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சிநேகிதனும் சகோதரனும் எனக்கு தாயுமாய். இப்ப நீங்க எல்லாம் அதுக்கு பதில் சொன்னீங்க. இந்த பதில் தான் சொன்னீங்களா? இந்த பதில் சொன்னீங்களா? என்ன பதில் சொன்னீங்கம்மா? அம்மா, தாயை போல தேற்றுறது ரைட்டு. எப்போ, எப்படி? நீங்க சரியா படிக்கல, மறுபடியும் வாசிங்க அந்த வாசனை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாம ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் எனக்கு தாய் தான், எனக்கு தகப்பன் தான், இல்லைன்னு சொல்லல. எப்போ? அது போல அப்பதான் அவர் எனக்கு தகப்பனாக, சகோதரனாக, தாயாக இருப்பார். புரியுதா? நல்ல தயவு செய்து மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எனக்கு பிதாவாக வேண்டுமானால், அவர் எனக்கு சகோதரனாக வேண்டுமானால், நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சித்தம் என்றால் என்ன? இல்லையா? அடுத்த கேள்வி வரணுமா இல்லையா? பதில் போட்டிருக்கு, சித்தத்தை நிறைவேற்றுவேன், எனக்கு தாயி, எனக்கு சகோதரன் சொல்றாரு. ரைட்டு. அப்போ என்னங்க சித்தம்? தேவனுடைய ராஜ்யத்தையும். சரி, வெரி குட். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுறது? எப்படி தேடுறது? சரி, வாசிங்க, வாசிங்க. மத்தேயு 5:43-44 வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். புரியுமா? நல்லா புரிஞ்சு உண்மையா இதெல்லாம் பண்றோமா? தயவு செஞ்சு இது சும்மா கேட்டுட்டு விட்டுறது இல்ல. சத்துருக்களை சிநேகிக்கிறது உண்டா? உண்டா இல்லையா? சரி, வெரி குட். அடுத்தது மத்தவங்க பண்றோமா? பண்றோமா? நீங்க பண்றீங்க. வெரி குட். நீங்க பண்றவங்களா இருந்தா நான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. பண்றீங்களா? இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, ஆழமா வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பண்றீங்களா? பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பரலோகத்துல சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். அதற்கான பலாபலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் நான் பண்ணுவதாக நினைத்து கொண்டு, இல்லையா, பண்றதா இல்லையா, பல விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், பண்றதா நாம நினைச்சுட்டு இருப்போம். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு. அது இல்லாம இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால சரி பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி செய்வதனால் அடுத்த வசனத்தை வாசிங்க.
அதேதாங்க, அதேதான். இப்படி செஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், அவர் எனக்கு பிதாவா இருக்க முடியும், நான் அவருக்கு குமாரனாக இருக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா? இனி ஒருவேளை நான் தெரியாம அறியாமல் இருந்தால் தயவு செய்து எப்பவுமே மனமாற்றம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். வைக்க வேணும். புரிஞ்சுக்கொள்ளுங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப கடைசியாக சிநேகிதன். இப்ப சகோதரி சொன்னாங்க, நான் அவரை சிநேகிதனாக பார்க்கிறேன். ரைட்டா? வாசியுங்கள் யாக்கோபு 2:23. ஆமா, போதுமா? அப்ப யாரு தேவனுடைய சிநேகிதன்? விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய சிநேகிதன். ஆமா, அப்ப விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? ரைட்டா? சரி, இப்ப அதுக்கு ஒரு 3 சம்பவத்தை சொல்றேன், நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. 3 சம்பவங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 13:8-9 வசனங்கள். 7 வாசிங்க. 7, 8, 9. வேண்டாம் சகோதரர். நீங்க நல்ல கவனிங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விசேஷம் இதுதான். நீ இடதுபுறம் போக விரும்பினால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால். ஆமா, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்றாரா? அப்போ ஆப்போசிட். இப்ப நல்லது என்றால் ஆப்போசிட் என்னது? கெட்டது. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ நல்லது எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்? நான் கெட்டதை எடுத்துக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லமா, அதாவது ஆப்ஷன். இப்ப இன்னொரு விஷயம் அவங்க கவனிக்கணும். ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருக்கு? லோத்துக்கு தான் ஆப்ஷன். லோத்து நீ முடிவு பண்றதான். நான் இங்க போறேன்னா நான் உனக்கு ஆப்போசிட்டா போயிடுவேன். ரைட்டா? நீ நல்லதுக்குள்ள போறேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ மேட்டுக்கு போறேன்னா நான் பள்ளத்துக்கு போறேன். எந்த விசேஷம், எந்த அடிப்படை தெரியுமா? எந்த அடிப்படை தெரியுமா? ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தின் அடிப்படை. புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் சாதாரணமா ஆண்டவர் அவனை சிநேகிதன் என்று சொல்லவில்லை. அவன் எப்படி ஆண்டவரை நம்பினான் என்பதுதான் முக்கியம். நீ என்ன பள்ளத்துல அனுப்பு, எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை கைக்கு விட்டு என்னை தூக்கி எடுக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார். எத்தனை பேர் செய்யறோம்னு முடிவு பண்ணிக்கங்க. எத்தனை பேர் செய்யறோம்? தயவு செஞ்சு முகஸ்துதிக்காக சொல்லாதீங்க, உள்ளார்ந்த மனசோடு சொல்லுங்க. மனமாற்றம் உள்ளாக நடக்கணும். நான் ஒருவேளை தவறு செஞ்சா பரவாயில்ல, இனி மாற்றிக்கொள்ளணும். கொலாடியில போய் நின்னுக்கிட்டு ஒரு தவளை தண்ணி வச்சா நீ பிடிக்காத நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விசுவாசிக்கிறேன், நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? சொல்றது இல்லையே, சொன்னா பிரச்சனை இல்லையே. நீங்க சொல்றீங்க, இன்னும் மத்தவங்க சொல்லலையே, அங்க அம்மா சிரிக்கிறாங்க. சரியா? புரிந்து கொள்ளுங்கள். அப்போ விசுவாசத்தின் ஆழம் இப்படிதான் இருக்கணும். கர்த்தர்
கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். என்னை காப்பாற்றுவார்ப்பா. கடைசி உயிரே போது. அப்படித்தான் சிங்ககேபியில தானியேல் இருந்தான். அவன் எவ்வளவு பெரிய சண்டை போட்டுருக்கணும் தெரியுமா ஆண்டவர்கிட்ட. நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நான் ஒழுங்கா நான் ஜபம் தான் பண்ணிட்டு இருந்தேன், இவனுங்க என்ன சிங்ககேபியில போட்டாங்க, நீ எப்படி விடலாம், நீங்க விடலாமா என்ன, நீங்க அவங்ககிட்ட சண்டை போடணுமா வேண்டாமா? நாம கேட்போம் என்ன, நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்றோம், ஜபம் பண்றோம், ஆண்டவரே அவன் கண் அவிஞ்சு போகணும், என்ன சபிக்கிறான், என்ன இப்படி பண்ணிட்டான், நீ அவனை விட்டுறாத ஆண்டவரே, அவனை கொண்டு போட்டு சொல்றதா இல்லையா? ஆனா தானியேல் அப்படி செபிக்கல. சிங்ககேபி தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருந்துக்கிறேன். அவன் ஆண்டவர்கிட்ட முறையிடவே இல்லை, கொண்டு போய் போட்டானுங்க, போய் உட்காந்துட்டான். என்னடா சிங்ககேபி, நான் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிற ஆளு, நான் சௌகரியமா பட்டாடை உடுத்திக்கிட்டு சௌகரியமா சாப்பிட்டு இருந்த ஆளு, என்ன போய் சிங்ககேபியில போட்டாங்களே, எப்படி? ஒண்ணும் கவலைப்படல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கணும். சரி, கடைசியாக ஆதியாகமம் 22 22 வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? இல்ல, நியாயமா யோசிக்கணும். நாம என்ன பண்ணிருப்போம் யோசிக்கணும். நான் அங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? நான் என்ன பண்ணிருப்பேன்? ஆண்டவரே 100 வயசு ஆச்சு, சாவர வயசுல எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு, அதுவும் அவன் 14-16 வயசு, ஆண்டவரே அவளை போய் பலியிட சொல்றீங்களே, நான் பலியிட்டா கூட அவன் எனக்கு உண்டுலன்னு பண்ணிடுவானே. இல்லையா? யதார்த்தத்தை பேசலாம், கண்டிப்பா சொல்லுவோமா என்ன? ஆனா ஒண்ணுமே பேசலங்க. ஆபிரகாம் என்ன பண்ணல? ஒண்ணுமே பேசல, கூட்டிட்டு போறான். இவன் கேக்குறான், யாரு? ஈசாக்கு கேக்குறான், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கட்டு பலியிடுற ஆடு எங்க அப்படின்னு கூட்டு போறான். அப்படியும் விட்டு விடல அவரு. இவன் கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி, அவன் 2 கையும் காலையும் கட்டி பலிபீடம் எடுத்து மேல கடத்தியாச்சு. கடத்தி அதோட இல்ல, கத்தியை ஓங்கினான் என்று இருக்கிறது. போதுமா? விசுவாசம்னா இப்படி இருக்கணுங்க. அதனாலதான் அவன் சிநேகிதன். அதனாலதான் அவன் சிநேகிதன். இப்ப நாமளும் சிநேகிதராக மாறணும். எழுந்து நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. நாமும் சிநேகிதனாக கர்த்தரை, ஆண்டவரை நாம் சகோதரனாக, பிதாவாக நாம் பாவிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு தீர்க்கமாக, தெளிவாக, நீங்கள் புரிந்து கொள்கிற வண்ணமாக இங்கே ஆண்டவர் பேசியிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. இன்னைக்கு பேசின இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நிச்சயமாக ஏதோ ஒன்று உங்களை தொட்டிருக்கும். இந்த வார்த்தை எனக்காக வெளிப்பட்டது ஆண்டவரே, நீர் இதை எனக்கென்றே பேசினீர் என்ற ஒரு அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரை நன்றியோடு துதியுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. அன்பு கூறுவே
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு நலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை